இன்றைக்கி நேற்றா கொண்டு வராங்க அந்த அரசியல் சீர்திருத்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த சட்டத்தை 2021 பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்களே. அப்போவே கோர்ட்டுக்கு போய் இந்த சட்டம் செல்லாதுன்னு கேட்க வேண்டியதானே. செத்தவனெல்லாம் நேர்க்கிறாங்க, செல்லாதுன்னு கொண்டு போங்க கேட்க வேண்டியதானே. இன்றைக்கி பீகாரில் எடுத்தோன்னும் குதிக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? வெக்கமே இல்லாமல் மனசாட்சி உறுத்தாமல் கோடி கோடியாக பில்லை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, லுங்கியை கட்டிட்டு நல்லா தானே இருக்கீங்க. கட்சி நிர்வாகிகள்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அரசாங்க பணம் தேவையா? எங்கேயா போச்சு உன் திராவினா? எங்கே போச்சு உன் நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லுவீங்களே. அண்ணாதுரை சொன்னார், அந்த ஆள்கிட்ட இருந்தது, கடமை இருந்தது, கண்ணியம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. 3 இல்லாதவங்க கருணாநிதி வந்ததிலிருந்து அந்த கட்சியில் 3 இல்லாதவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விபூதி வச்சிருந்தாலே உனக்கு பிடிக்காது. அதனால தான் இதை எதிர்க்கிறார். நாசிகன் ஒரு ஆன்மீக எதிர்க்கிறார்கள். இதுதான், இதில் ஜாதி இது எதுவும் இல்லை. ஆன்மீக ஒரு நீதிபதியை நாசிக கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் எதிர்க்கிறது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன செய்திகள், முக்கியமான அரசியல் செய்திகள் என்ன, நம்முடைய கருத்துக்கள் என்ன, அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, நெருப்புடன் விளையாடாதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார். யார்? நம்ம ஸ்டாலின் தான். எதுக்குமே இவ்வளோ கோவப்பட்டதில்லை. அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நெருப்போட விளையாடாதீங்கன்னு அளவுக்கு கோபமே படுறார். ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னா, அடிமடியிலேயே கை வச்சுட்டாங்க மத்திய அரசாங்கம். அதனால் பயங்கர கோபம் வந்துடுச்சு. எதுக்காக சொல்கிறாரு தெரியுதா? இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் சார் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கல்ல மத்திய அரசாங்கம், மத்திய தேர்தல் ஆணையம். செத்தவம்பெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, நேற்று பேசணும்ல. ஒரே 7-8 தொகுதியில் ஒரே ஆள் ஓட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல. வீடை காலி பண்ணவெல்லாம் எடுக்கிறாங்கல்ல. இதை வச்சு தானே பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார் இவங்க அப்பா ஸ்டாலின். அதை வச்சு தானே பொழப்பு நடத்திக்கிட்டு ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லாதவெல்லாம் ஓட்டு போட மாதிரி ஓட்டு போட வச்சு ஜெயிச்சு இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருந்தாங்களே. அதற்கு வந்தது வேட்டு. நெருப்போட விளையாடாங்கிறது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, செத்த ஓட்டெல்லாம் எடுக்காத, அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது. செத்த ஓட்டெல்லாம் எடுக்காத. ஒரு ஆள் இப்போ 8-10 தொகுதியில் இப்போ வச்சுருக்காங்க ஓட்டுன்னு கேட்டால் இருக்கட்டும். அது இது எதிர்கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் செய்யும் சதிங்கிறது. ஒருத்தன் எத்தனை தொகுதியில் வேணாலும் எத்தனை ஓட்டுனாலும் போடணும். ஒருவருக்கு ஒரு ஓட்டு தானே. ஒரு மனிதன் ஒரு ஓட்டு தான் போடணும். ஒரு வாக்காளன் ஒரு ஓட்டு போடணும். அது அவருக்கு பிடிக்கல. வீடை காலி பண்ணிட்டான். காலி பண்ணால் என்ன, இருக்கட்டும். நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எதிர்கட்சிக்கு எதிராக நீங்கள் போட்ட சதிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாளாக இவங்க பூரா இந்த மாதிரி போலி ஓட்டை வச்சு தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராகி நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து வைக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் நெருப்புடன் விளையாடாதீர்கள் அப்படின்னு. ஸோ அவர் விழிப்பு கத்துறாருன்னா, சிதம்பரம் முன்னாள் மந்திரி நியாயம் பேசுவார். நீங்கள் ஒரு நிதியமைச்சராக இருக்கும்போது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் நியாயம் அப்படி பேசுவார். அப்படியே நிறுத்தி பேசுவார் உத்தமர். அவர் என்ன சொல்கிறாரு? கண்டனம் தெரிவிக்கிறார். ஏன்டா செத்தம் இதை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 20 லட்சம் பேராக செத்தம் இருக்கான் பீகாரில் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர். இப்போ செத்தம் பேர்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதில் தான் எவனாச்சும் உயிரோடு இருந்தால் கேஸை போடுங்க. உயிரோடு இருக்கிறவனே செத்தவன் பேர் எடுத்துட்டாங்கன்னு கேஸை போடுங்க. நீங்கள் உங்கள் திமுக செய்யலையா? எத்தனை பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கினான் அதிமுககாரன், பிஜேபிக்காரன் எல்லாம். அப்போ கோவம் பொத்துக்கிட்டு வரலையா? இப்போ பொத்துக்கிட்டு வருது அவருக்கு, சிதம்பரத்துக்கு. ஏன் பொத்துக்கிட்டு வருதுன்னா, திமுக கூட்டணியோட சேர்ந்து சிவகங்கையில் இப்படித்தானே ஜெயிச்சார் அவர். ஒரு தேர்தலில் கூட உருப்படியாக ஜெயிக்கலையே. எல்லாம் திமுககாரன் போடுற கள்ள ஓட்டில் ஜெயித்தார். இப்போ மகர் வேறு வந்துட்டார் கார்த்தி சிதம்பரம். அவருக்கும் ஜெயிக்க முடியாத இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணிட்டானா, அதுக்காக குதிக்கிறார் சிதம்பரம். ஆனால் சிதம்பரம் எல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்து பதவி வகித்தவர். நான் ஒரே ஒரு நடந்த விஷயத்தை சொல்கிறேன். 2009
நாடாளுமன்ற தேர்தல். சிதம்பரத்தை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள், அதாவது நம்ம அவங்க எல்லாருக்குமே தெரியாது, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒன்று நடக்கும். இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவான், முக்கியமாக அதிமுகவில் சசிகலாவை பிடிச்சி வச்சுக்குவான், திமுகவில் ஸ்டாலின் ஒய்ஃப் இவங்களை பிடிச்சி வச்சுக்குவான், கருணாநிதி வீட்டில் பிடிச்சி வச்சுக்குவான். எல்லாம் எடுத்துகிட்டு எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொருத்தனை என்ன சொல்லுவான் தெரியுமா, அங்கே ஃபோன் பண்ணி எதிர்கட்சிக்காரன் எனக்கு எதிராக பலமான ஆளை நிறுத்தாதீங்க அப்படிம்பாங்க. பலமான மோசம் இதை ஒன்றுக்கு லாயக்கில்லாத ஆளை நிறுத்துங்க, தோக்கிற ஆளாக பார்த்து நிறுத்துங்க. தயாநிதி மாறன் இதே மாதிரி 2019 தேர்தலில் என்ன பண்ணார், பார்லிமெண்ட்டு தேர்தலில் கரெக்டாக பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ்கிட்ட பேசி மத்திய சென்னை மூணு எனக்கு வாங்கிடுங்க, நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கோங்க, வாங்கி தோக்குறாளா போடுங்க, இவ்வளோ பணம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சென்னையை வாங்கி இவரை ஜெயிக்க வச்சாங்க, நம்ம தயாநிதியை. அதே மாதிரி சேப்பாக்கு தொகுதியில் உதயநிதி எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி சீட்டு வாங்கி தோக்க வச்சாங்க அவங்களையே. இது அரசியல்வாதிகளின் சித்து விளையாட்டு. எலெக்ஷன் டைமில் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. 2009 சிதம்பரம் ஆள் பண்ண ஜெயலலிதாவுக்கு என்னை எதிர்த்து கொஞ்சம் தோக்குற ஆளாக போடுங்க ஜெயலலிதா, அப்படியா பார்க்கலாம் அப்படின்ட்டு ராஜகண்ணப்பன் இன்றைக்கி மந்திரியாக இருக்கார்ல அவரை போட்டார். ராஜகண்ணப்பன் பயங்கரமான ஆள். தேர்தல் விஷயத்தில் பணத்தை கொட்டி சரியான டஃப்பு கொடுத்தார், சரியான டஃப். ஃபுல்லாக கள்ள ஓட்டு, சிதம்பரத்துக்கு போட்டது பூரா கள்ள ஓட்டு போட்டு இந்த செத்தவன் ஓட்டு மாறி போன ஓட்டு அதுதான் கரெக்டாக. இவன் ஒரு தனி வாக்காளர் பட்டியல் வச்சுருப்பான்ல, செத்தவன்லாம் இவன் கட்சிக்காரன் தான் ஓட்டு போடுவான். ஒரு தடவை சுவாஜினேசன் ஓட்டையே திமுககாரன் ஓட்டை போட்டான். சுவாஜினேசன் வந்தார் சார், இவ்வளவுக்கும் சுவாஜினேசன் எத்தனைக்கு வந்தார், 8:30 மணிக்கு வந்தார் சார். 7 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு, 1.5 மணி நேரத்தில் உங்கள் ஓட்டை போட்டான். என் ஓட்டை எப்படியா போட்டான், சுவாஜினேசன் தான் தமிழ்நாடு பூரில் இந்தியா பூரா தெரியுமா, எப்படியா போட்டான். அப்புறம் பார்த்தா சுவாஜினேசன் உங்கள் வாக்காளர் பட்டியலில் ஒரு பேர் சுவாஜினேசன்னு போடல, விசி கணேசன்னு போட்டார். திமுக அடிச்சிட்டான், 8:30 மணிக்கே காலி பண்ணிட்டான் சுவாஜினேசன் ஓட்டையை. இது மாதிரி சிதம்பரத்தை 2009 கள்ள ஓட்டாக அடித்தான். அப்படியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஓட்டு ராஜகண்ணப்பனுக்கு விழுந்துச்சு. ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது, முன்னணி நிலவரம். ராஜகண்ணப்பன் முன்னாடி போயிட்டு இருக்காரு, சிதம்பரம் 5000 ஓட்டு 10,000 ஓட்டில் பின்னணியில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே நடப்பது யார் ஆட்சி, அப்போ 2009 அது திமுக ஆட்சி. அங்கேருந்து மூக்காழகிரி வந்தார். இவன் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் பூத்தில் யார் என்றவன்னா யார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. இந்த ஓட்டை நான் ராஜகண்ணப்பனுக்கு விழுந்த போட்டெல்லாம் சிதம்பரத்துக்கு விழுந்ததா பதிவு செய். ஒரு சில சார் வேலை போயிருந்தா நீ ஆளே இருக்க மாட்டேன்னாரு மூக்காழகிரி. சிவகங்கை பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை மையத்தில் என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி ராஜகண்ணப்பன் இருக்கார் மந்திரியாக கூப்பிட்டுக்காருங்க. ஆக தோத்த சிதம்பரம் ஜெயிச்சு அங்கே போய் உள்துறை அமைச்சராக 5 வருஷம் இருந்தார். இதை விட கேவலம் இந்தியா நாட்டுக்கு எதுவும் கிடையாது. 2009 2014 வரை ஜெயிச்சார். தோத்தவரை ஜெயிக்க வச்சாங்க. ஒரு எம்பியில் தோத்த ஒருத்தர் 5 வருடம் இந்த நாட்டின் உள்துறை அமைச்சராக இருந்தார் என்றால் அது சிதம்பரம் தான். என்னமோ நியாயம் பேசுவீங்களே, தர்மம் பேசுவீங்களே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 2009 நீங்கள் ஜெயிச்சிங்களான்னு எதிர்த்து வழக்கு போட்டார் ராஜகண்ணப்பன். பண்டலையே ஒழிச்சு வச்சுட்டாங்க கோர்ட்டில். 5 வருஷமாக வழக்கே வரல. இன்றைக்கி வர அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. சிதம்பரத்தை திருப்பி ஓட்ட என்ன இருந்தா சிதம்பரம் தோற்று இருப்பார். அப்போ இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாத தமிழ்நாட்டில். டிஎம்கேக்காரன் அவன் ஃப்ராடு பண்ணால் தானே ஜெயிக்க முடியும். அதற்காக இந்த எவன் தோப்பானோ அவன் தான் சப்போர்ட் பண்ணுறான். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர் எதிர்க்கிறார். நெருப்புடன் விளையாடுதில் என்ன ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அவர். ஏன்னா தென் சென்னையில் இந்த கள்ள ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு டெபாசிட்டே கிடைக்காது தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு. இதுதான் உண்மையான நிலவரம். தென் சென்னையிலலாம் பிராமணர்கள் அதிகமாக வாழும் பகுதி, இங்கே பிஜேபிக்கு அதிகம் ஓட்டு இருக்குது. அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தா இவங்க காலி. எப்படி ஜெயித்தாங்க தமிழச்சி தங்கப்பாண்டி? எல்லாம் கள்ள ஓட்டு எவன் போட்டானா அவன் பூரா அந்த சட்டத்தை எதிர்க்கிறான். அதனால் அவங்களும் அந்த சட்டத்தை மிக தீவிரமாக எதிர்த்திருக்காங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன்
தோக்குறவன் பூரா நின்னா வாக்காளர் பட்டியலில் செத்தவன் பேரை எடுத்தால் அவன் பூரா தோற்று போயிடுவான். அதனால தான் சிதம்பரம் அவ்வளவு குதிக்கிறார், இவரும் அவ்வளோ குதிக்கிறார். அதனால் இவனுக்கு சொல்கிறேன், தேர்தல் கமிஷனுக்கு, நீ பீகாரில் பண்ணு, எங்கே பண்ணு, முதல்ல தமிழ்நாட்டை பண்ணு, இப்போவே ஆரம்பிச்சிரு. இல்லை நான் இன்னொரு தடவை சட்டவிரோத ஆட்சி இங்கே வந்துடும், எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு 25 30 ஆண்டு 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை குட்டிச்சவரை ஆக்கி வச்சவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்து நாட்டை கொள்ளையடிப்பான். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், சிதம்பரத்துக்கு மத்திய தேர்தலை விடவே விடாதீங்க. எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. செத்தவன் பேரெல்லாம் வச்சுருக்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யாராச்சும் செத்துட்டா முதல்ல வந்து வாக்காளர் பட்டியலில் பேரை தூக்கிடுங்க. இல்லைன்னா உங்கள் ஒவ்வொரு வீட்டில் சாகிறவனுக்கு இது சாகுறாங்கல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும், அந்த செத்தவன் ஓட்டு அத்தனையும் திமுக கணக்கில் கள்ள ஓட்டில் வந்துடும். செத்தாங்கன்னா உடனே வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்குங்க. ஆனால் நீங்கள் நீக்கணுன்னு திரும்பி போய் எங்கள் தாத்தா பேர் போயிடுச்சுன்னு உங்கள் பேர் சொல்லி கேட்பான். அது மாதிரி கேட்குறேன் நான் பார்த்துட்டு மறுபடியும் புதிய திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரும், அதுலேயும் போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் செத்தவன் பேரை சேர்த்துட்டான் நான். இதுதான் அவர்களின் ஆயுதம், அதுதான் அவங்க. அதே மாதிரி வீடை காலி பண்ணிட்டு போகிறீங்களா, முதல்ல வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை நீக்குங்க, இல்லைன்னா உங்கள் ஓட்டை இங்கே போட்டுருவோம். அதனால் நிறைய பேர் வீடை காலி பண்ணி போனவங்கெல்லாம் எதை வச்சு சொல்கிறேன்னா, வீடை காலி பண்ணி நான் அந்த தேர்தல் இதெல்லாம் பார்த்தேன், தேர்தல் நாள் அன்னைக்கு இந்த இதெல்லாம் தேர்தல் இது நடக்கிறது இதெல்லாம் பார்த்தாங்க நான். அதாவது வீடை காலி பண்ணிட்டு போகிறவங்க வேறு அட்ரஸில் போயிடுவாங்க, வேறு தொகுதிக்கு. சரி நம்ம அந்த தொகுதியில் போய் ஓட்டு போட்டு வந்துடுவோன்னு பார்ப்பான், ஒருத்தன் ஓட்டு இருக்காது, எல்லாம் ஏற்கனவே போட்டுருப்பான். நீங்களே இப்போ இந்த வீடியோ கேட்குற பலர் அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுருவான். அதனால் இந்த தேர்தல் சீர்திருத்த சட்டத்தை விடக்கூடாது. இந்த கொள்ளையர்கள் கூட்டத்தையும் சமூக விரோதிகள் கூட்டத்தையும் அடக்கணும்னா இது ஒன்று தான் வழி. அது நீங்கள் தான் வக்கீலாச்சே, சிதம்பரம் சிதம்பரம் வக்கீலாச்சே, பெரிய வக்கீலாச்சே. இன்றைக்கி நேற்றா கொண்டு வராங்க அந்த அரசியல் சீர்திருத்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த சட்டத்தை 2021 பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்களே. அப்போவே கோர்ட்டுக்கு போய் இந்த சட்டம் செல்லாதுன்னு கேட்க வேண்டியதானே. செத்தவனெல்லாம் நேர்க்கிறாங்க, செல்லாதுன்னு கொண்டு போங்க கேட்க வேண்டியதானே. இன்றைக்கி பீகாரில் எடுத்தோன்னும் குதிக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? அதனால் சட்டத்தின் பூர்வமாக நீங்கள் பண்ணுங்கள், அவங்க எல்லாத்தையும் நீக்கட்டும். யாராச்சும் நீக்கிறவங்க உயிரோடு இருந்தால் போய் பாருங்கள். 10 தொகுதியில் ஒரே அளவு வச்சிருப்பான், நீக்கட்டும். நீங்கள் போய் கோர்ட்டில் போய் சொல்லுங்கள், யார் பக்கம் தீர்ப்பு வருவது என்று பார்ப்போம். பொறுப்புள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்த சிதம்பரம் போன்றவர்கள் இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கருத்தை சொல்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. தப்பு பண்ணுறாங்க, பிஜேபி கவர்மெண்ட்டு இல்லாத ஆள் எடுக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க. அப்புறம் சும்மா இங்கே வந்துக்கிட்டு எல்லாம் இப்போ இந்தியா கூட்டணி பூராமே நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்க தான், எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் பித்தலாட்டம். அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், நெருப்புடன் விளையாடாதீர்கள், நெருப்பு தான்ப்பா உங்களை கொளுத்த போகிற நெருப்பு, உங்கள் அரசியல் வாழ்வை தீக்கிரையாக போகக்கூடிய நெருப்பு அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின். நிறைய பேர் சொன்னாங்க மோடி வராரு, அவரை போய் நேராக பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்குமோன்னு டவுட் வருது. ஏன்னா இன்றைக்கி வீடியோவை பாருங்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அப்போலோ ஆஸ்பத்திரியில் உட்காந்து லுங்கியோடு சந்திக்கிறார், மேக்கப்போட விக்கோட. இது என்ன நியாயம்? நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் அப்போலோவில் அட்மிட் பண்ணிட்டா பயந்துக்கிட்டே கேட்பாங்க, சார் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு நாள் தள்ளி போனால் 2 லட்சம் பில்லு வந்துடும். அப்படி ஏன்னா நம்ம உழைத்து சம்பாதிச்ச பணம், இது ஊராம் பணம், நம்ம பணம். கொள்ளையடித்த பணத்தையும் விட மாட்டான், அது பழக்கமே இப்படி தான், பரம்பரையே. அதனால் லுங்கியோடு உட்காந்துக்கிட்டு கட்சி நிர்வாகிகளை பார்க்குறாரு. அப்போ இவ்வளவு நல்லா இருக்கிறாள், கட்சி நிர்வாகியாக அரசாங்க பணத்தில் பார்க்கலாமா சொல்லுங்கள்? எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி இதே திராவிட இயக்கத்தின் தூணாக விளங்கிய அண்ணாதுரை
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திராவிட விளக்கு இயக்கத்தின் தூணாக விளங்கிய அண்ணாதுரை அவர் என்ன பண்ணார்? புற்றுநோயின்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சராக இருக்கார். அப்போ அண்ணாதுரைகிட்ட சொன்ன உடனே அண்ணாதுரை என்ன சொன்னார் தெரியுமா? என்னை அரசாங்க ஆஸ்பத்திரியிலே பாருங்கள். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, சார் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்த்தா தான் இது குணமாகும். அப்பா ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லைப்பா சொன்னார் அண்ணாதுரை. காமராஜர் இவங்கள்லாம் எளிமையாக இருந்தாங்க, அது தனி. இவருமே எளிமையாக இருந்தார் அண்ணாதுரை. வெளி இதெல்லாம் பார்க்க எனக்கு பணம் இல்லைப்பா. அப்போ இப்போ ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு தான் போகணும், அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு எனக்கு பணத்துக்கு என்ன செய்கிறது? ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். அன்னைக்கு இதே அண்ணாதுரை நினச்சிருந்தா அரசாங்க செலவில் அப்பல்லோவில் போய் உட்காந்துருக்கலாம்ல. இதை விட அப்பல்லோவில் பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் அப்போ இருந்தது டெல்லியில், பாம்பேயில். அப்போ சென்னையில் பெரிய ஆஸ்பத்திரி இல்லை. ஸ்டாலின் மாதிரி போய் உட்காந்துருக்கலாமா அண்ணாதுரை? கோடிக்கணக்கில் தான் அரசாங்கத்தில் கட்டுறமேன்ட்டு பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் அண்ணாதுரை ஒரு வழியாக போனார். எங்கே போனார்? அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க புற்றுநோய்க்கு. அமெரிக்காவில் எவ்வளோ பில் ஆகும்? அப்புறம் திரும்பி வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரன் பூரா அப்போ என்ன நினச்சான்? அப்போ இருந்த காங்கிரஸ்காரன் வேக மோசமாயிட்டான். என்ன கணக்கு பண்ணான்னா, அண்ணாதுரை வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார், எல்லாம் மொங்காம் போட்டு நம்ம அரசாங்க பில்லை கட்டியிருப்பார், எழுதியிருப்பார், அரசாங்கத்தில் கணக்கு எழுதியிருப்பார், விடக்கூடாது அண்ணாதுரையை அப்படின்னா. அப்போ தான் அண்ணாதுரை இதாகி வந்த உடனே சட்டசபையில் அன்றைக்கி தான் வந்து உக்காந்துருவார். அனந்தநாயகி எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க. அண்ணாதுரை அவர்கள் சிகிச்சை பெற்று உடல் நலத்துடன் திரும்பி வந்திருப்பதில் காங்கிரஸ் கட்சி பெருமை கொள்கிறது அப்படின்னு நடித்தாங்க. ஆனால் நாங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், இந்த சிகிச்சைக்கு மொத்தம் எவ்வளவு செலவானது? நம்பர் 1 கேள்வி. இந்த சிகிச்சைக்காக அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அவர் கொஞ்சம் எந்திரிச்சு அண்ணாதுரை இந்த கேள்விக்கு நாளை பதில் சொல்கிறேன்னு உட்காந்துட்டாரு. அப்போ எல்லாம் கணக்கு போடுறான், காங்கிரஸ்காரன் போகிறான். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரன் எவ்வளோப்பா செலவு, எவ்வளோ ஆகிருக்கும்? ஒரு அப்போல்லாம் லட்சக்கணக்கு தான், கோடிக்கணக்கு இல்லை. இன்றைக்கி அப்போலோலே சும்மா தங்கினாலே கோடிக்கணக்கு. அப்போ ஒரு லட்சம்தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு சிகிச்சை பண்ணி வருதுன்னா. அப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் அண்ணாதுரை வந்தார், அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கார். அப்போ இவங்க கேட்குறாங்க, அனந்தநாயகி, அண்ணாதுரை அவர்களே, நேற்று இந்த சபையிலே நீங்கள் சொன்னீர்களே உங்களுக்கு எவ்வளவு சிகிச்சை நடந்தது, எவ்வளவு செலவானது, அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு பணம் எடுத்தீர்கள் என்று சொன்னீர்களே, உங்கள் பதிலை இன்றும் சொல்வதாக சொல்லியிருந்தீர்கள். உங்கள் பதிலை கேட்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம். அனந்தநாயகி எந்திரிச்சு சொன்னாங்க. அப்போ அண்ணாதுரை எந்திரிச்சு சொன்னார், எனக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அமெரிக்காவில் போய் சிகிச்சை அளிப்பதற்கு மொத்தம் 1,68,000 ரூபாய் செலவானது. இந்த 1,68,000 செலவு பண்ணுவதற்கு என்னிடம் பணம் இல்லை. அன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார், திமுக முதலமைச்சர், இந்த கருணாநிதி குடும்பத்திலையும் இந்த ஸ்டாலின் குடும்பத்திலையும் 2Gலையும் இதுலேயும் ஆயிரக்கணக்கான கோடியை பங்கு போட்டாங்க. ஆனால் அதே திராவிட இயக்கத்தின் தூணாக இருந்த அண்ணாதுரை சொன்னார், எவ்வளவு 1,68,000 என்கிட்ட இல்லை. அப்போது என்னுடைய அதிகாரிகள் சொன்னார்கள், நீங்கள் வந்து முதலமைச்சர் சார், கவர்மெண்ட்டிலேருந்து எடுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டிலிருந்து என்று என்னிடம் சொன்னார்கள். இல்லை, என்னுடைய சிகிச்சைக்காக நான் வந்து அரசாங்க பணத்திலிருந்து பணத்தை எடுக்க விரும்பவில்லை, அதனால் முடியாது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு என்னிடம் ஒருவர் சொன்னார், எவ்வளவு செலவாகிறதோ அதை முழுவதும் நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த அன்பு தம்பி சொன்னதற்காக நான் அமெரிக்காவுக்கு சென்று திரும்பி வந்தேன். எனக்கு செலவான 1,68,000 பணத்தையும் என்னுடைய அன்பு தம்பி ஒருவர் தான் கொடுத்தார். நேற்று இந்த விஷயத்தை சொல்லலாம் என்று நான் காத்திருந்து விரும்பினேன். ஆனால் எனக்கு உதவி செய்த அந்த அன்பு தம்பி சட்டசபையில் இல்லை நேற்று. அதனால் இன்று அவருக்கு சட்டசபைக்கு வர சொன்னேன். அவர் செய்த உதவியை அவர் முன்னால் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நன்றி உணர்வில் தான் இன்றைக்கு பதில் சொல்வதாக சொன்னேன். 1,68,000 ரூபாயை கொடுத்து உதவிய அந்த அன்பு தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னார். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் தாம் பணத்தை செலவு பண்ண பணம் இல்லை,
கட்சியிலையும் பணம் இல்லை. இன்றைக்கி அண்ணா அறிவாலயத்தில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கான், கொள்ளையடித்த பணத்தை போகிறான். எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு சொல்லி பெருமையாக சொன்ன தலைவர்கள் வாழ்ந்த நாடு. திராவிட தலைவனே இப்படி இருந்தான். இன்றைக்கி ஊராம் பணத்தில், அரசாங்க பணத்தில் வெக்கமே இல்லாமல், மனசாட்சி உறுத்தாமல் கோடியாக பில்லை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, லுங்கியை கட்டிட்டு நல்லா தானே இருக்கீங்க. கட்சி நிர்வாகிகள்லாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அரசாங்க பணம் தேவையா? எங்கேயா போச்சு உன் திராவிடம்? எங்கே போச்சு உன் நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லுவீங்களே. அண்ணாதுரை சொன்னார்னு அந்த ஆள்கிட்ட இருந்தது. கடமை இருந்தது, கண்ணியம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. 3 இல்லாதவங்க கருணாநிதி வந்ததிலிருந்து அந்த கட்சியில் 3 இல்லாதவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இப்படி இருந்துட்டு இப்போ மோடி வராராம், இவர் பார்க்க முடியாதான். தங்கம் தென்னரசு அனுப்புகிறார் கோரிக்கை மனு. தங்கம் தென்னரசு கொடுப்பார். தங்கம் தென்னரசு ஏன் உங்கள் டிஷர்ட்டு உதயநிதி என்னாச்சு, அவர் தானே துணை முதல்வர், அவர்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னாங்க. துணை முதல்வர் சொல்லிட்டாரு, நான் டிஷர்ட்டோடு போகிறேன், பிரதமர் வந்தால் எப்போவுமே இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருங்கெல்லாம் டிஷர்ட்டெல்லாம் உள்ளே விட மாட்டேங்கிறான். இவருக்கு சட்டை போட விருப்பம்ல. ஆனால் சினிமா நடிகர்களோடு சுற்றினா கொஞ்சம் இளமையாக இருக்கணும்ல, 50 வயசாச்சு, டிஷர்ட்டோடு சுற்றினா தான் முடியும். அதுக்கு தடையாக இருக்குது முதல்வரை பிரதமர் மோடியை பார்க்க. அதனால் அவரை அனுப்பலை, போக மாட்டேன்ட்டார். அடுத்து கனிமொழி அனுப்பணும்னா அமித்ஷா வந்தால் தான் கனிமொழி அனுப்பணும். அமித்ஷா வந்தால் தான் கனிமொழியை பார்த்தா கோரிக்கை மனுவை வாங்கி கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். மோடிக்கு பிடிக்காது. அதனால் யாரா பண்ணலாம்னா தங்கம் தென்னரசு எல்லாத்தையும் ஊழல் வழக்கெல்லாம் மாற்றினார்ல, நீதிமன்றம் மறுபடியும் விசாரிக்க சொல்லியிருக்கல, அந்த ஊழலுக்கு பேர் போன தங்கம் தென்னரசு இப்போ போய் மோடிட்ட இதை கொடுக்க போகிறார், கோரிக்கை மனுவை. அதனால் கோரிக்கை மனுவை இங்கே இருந்து கொடுத்து இவர் நேரலையில் பார்ப்பார். அப்போலோ ஆஸ்பத்திரியில் உட்காந்து நேரலையில் எப்படி கோரிக்கை மனுவை கொடுக்குறாரு என்று பார்ப்பார். இதுதான் ஸ்டாலினை பற்றின அத்தனை செய்தி. எவ்வளவு நன்றாக இருக்கும் ஸ்டாலின். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். மக்கள் பணத்தை மனசாட்சி இருந்தால் 1 பைசா கூட செலவு செய்யக்கூடாது. இந்த ஆஸ்பத்திரி பில்லை உங்கள் சொந்த பணத்தில் கொடுக்கணும். மனசாட்சி உள்ளவராக இருந்தால் அண்ணாதுரை செஞ்சதை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விழுமிய முறைமையுடன், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. விழுமிய முறைமையுடன் கமலஹாசன் மக்களவையில் பதவியேற்கும் போது நேற்று பதவியேற்றார். விழுமிய முறைமையுடன் யாருக்குமே அர்த்தம் தெரியல. சும்மா அந்த இதில் திமுகவை சேர்ந்த இந்த இலக்கியவாதின்னு திமுக சார்பில் ஒரு சில இவங்க இருக்கான். அவன் வந்துக்கிட்டு ஏதோ ஒருத்தன் சொல்கிறான், எதுவும் கரெக்டாக இல்லை. விழுமிய முறையுடன் எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை கமலஹாசனின் புது கண்டுபிடிப்பா அப்படின்ட்டு இன்னமே ஃபார்மெட் வைங்க, கண்ட வேலையெல்லாம் வந்து கண்டதையும் எழுதி படிக்கிறான்னு சொன்னோம். ஏன்னா உதயநிதி வாழ்க சொன்னோம், ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி. இன்றைக்கி இன்னொரு பெண் வந்து விழுமிய முறையுடன்கிறாங்க. நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். அப்போ தான் தெரியுது இது திராவிடத்தை சேர்ந்தவன் தான் எழுதி கொடுத்துருக்கான் கமலஹாசனை படிக்க சொல்லி. இன்றைக்கி திமுக சார்பில் பதவி ஏற்கிறாங்க. அதாவது கவிஞர் சல்மா அப்படின்னு ஒரு பெண்மணி, அதை கவிஞர் சல்மான்னு போடும்போது ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குது. இஸ்லாமியர்களை உங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இது பிரதிநிதித்துவம், அதனால தான் கவிஞர் சல்மா போட்டிருக்காங்கன்னு பேசினான் திமுக. அதிலலாம் இஸ்லாமிய பிரதிநிதிக்காக. இப்போ இஸ்லாமியர்கள் ஞாபகம் உங்களை போய் முட்டாளாக்கியிருக்கான். ஏன்னா அந்த கவிஞர் சல்மா என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி போய் பதவி ஏற்கிறாங்க. இன்றைக்கி போய் பதவி ஏற்கும்போது ராஜாத்தி என்னும் நான்கிறாங்க. மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராஜாத்தி என்னும் நான். அப்போ சல்மாங்கிற பேர் என்னாச்சு? இந்த திமுகவில் இருக்கிறவனுக்கு பூரா இதே வேலை. ஒருத்தனுக்கும் ஒரிஜினல் பேர் இருக்காது. பேர் ஒன்று வச்சுருப்பான், தட்சிணாமூர்த்தின்னு வேறு வச்சுக்கிட்டு, ஒரு கருணாநிதினு அப்புறம் வச்சுக்கிட்டார். இவர் வந்துக்கிட்டு சாமி துரைன்னு ஒரிஜினல் பேரை மாற்றி ஸ்டாலின்னு வச்சுக்கிட்டார். அதே மாதிரி இந்த அம்மா கவிஞர் சல்மா வந்துக்கிட்டு இவ உண்மையாக அங்கே போய் பார்லிமெண்ட்டில் படிக்கும்போது ராஜாத்தின்னு வச்சுருக்காங்க. ஒருவேளை கட்சி தலைவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களால் அந்த பேரை வச்சுக்கிட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே சல்மாவா, இல்லை உண்மையிலேயே ராஜாத்தியா தெரியுது. ஆனால் அவங்க பதவி ஏற்கிறாங்க. விழுமிய முறைமையுடன் கமலஹாசன் சொன்ன அதே வார்த்தையே இன்றைக்கி சொல்லி பதவி ஏற்கிறாங்க. அப்போ இது திராவிட வார்த்தை, கமலஹாசன் சொந்தமாக கண்டுபிடிச்சது திராவிட வார்த்தை. அதனால் விழுமிய முறைமையுடன். இனி இவங்க எல்லாம் எவன் பதவி ஏற்றாலும் விழுமிய முறைமையுடன் விழுமிய முறையுடன் அவனுக்கும் புரியாது நமக்கும் புரியாது, இப்படி ஊரை ஏமாற்றிக்கிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி ஒரு பதவி ஏற்பு இன்றைக்கி முடிஞ்சது.
இதுக்கிடையில் நம்ம கவிஞர் இருக்கார்ல மீட்டு வைரமுத்து, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா வாழ்த்து செய்தி அனுப்புகிறார் கமலஹாசன் பதவி ஏற்றதுக்கு. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதினாராம், அதை உண்மையாக்கிட்டாராம் கமலஹாசன் அப்படிங்கிறார். என்ன சொல்லியிருக்கார், கவிதை பார்க்கலாம்ல, மீட்டு கவிஞரின் கவிதை என்ன, கமலஹாசன் பதவி ஏற்றதை பற்றி அப்படின்னு பார்ப்போம். முதல் கவிதை என்ன சொல்கிறாரு, இவர் எழுதினாராம் கமலஹாசனுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வெற்றி பெற்றவன் ஒரு படத்தில் எழுதியிருக்காரு, இமயம் தொட்டு விட்டவன் அதுதான் எழுதியிருக்காரு கமலஹாசன். அது இன்றைக்கி உண்மையாகிடுச்சுங்கிறாரு. பார்த்துக்கோங்க, கவிஞர் எவ்வளோ பாரியால் எவ்வளோ நாட்டை முட்டாள மக்களை முட்டாளாக்குற கவிஞர் பாருங்கள். நான் வெற்றி பெற்றவனை உண்மையாக்கிட்டாரான். கோயம்புத்தூர் தொகுதியில் எம்எல்ஏல வானதி சீனிவாசன்ட்டார் 900 ஓட்டில் தோற்று போயிட்டார். எம்எல்ஏ தொகுதியில் தோற்று போயிட்டார். ஆனால் இவர் மீட்டு கவிஞர் சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்றவன் எழுதுனதை உண்மையாக்கிட்டாரான் எம்பியாக வந்ததில். இமயம் தொட்டு விட்டவனா, இங்கே இருக்கிற பரங்கிமலை அளவு கூட தொட முடியலை, ஜெயிச்சா தானே, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. இமயம் தொட்டு விட்டவன்னா எந்த அளவுக்கு, அது உண்மையாக்கிட்டாரு வேறு. பகையை மூட்டி விட்டவன், முட்டி விட்டவன் எழுதியிருக்காராம், மூட்டி விட்டவன் எழுதியிருக்காரான்னு தெரியல. பகையை முட்டி விட்டவன்கிறார். எங்கே பகையை முட்டி விட்டார்? பகையை வந்துக்கிட்டு கருணாநிதியையும் ஸ்டாலினையும் திமுகவையும் காய்க்கு வந்தபடி திட்டிட்டு பகைமையை எங்கே முட்டினார். போய் காலில் விழுந்துட்டார். உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்துட்டார். எங்கே போய் பகையை முட்டி விட்டவன்னா, தீயை தொட்டு விட்டவனா, தீயை எங்கே தொட்டார்? தீயை பார்த்து பயந்து ஓடி காலில் விழுந்து தான் பதவியை வாங்கினார். இதையும் வெக்கம் இல்லாமல் வைரமுத்து சொல்லி நான் எழுதுனதை பூரா அவர் சாதிச்சிட்டாரு, உண்மையாக்கிட்டாருன்னா அப்போ நாட்டில் படிக்கிறவன் எவனும் இல்லை, அறிவாளி எவனும் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்களா? எழுதுனது பூரா பொய்ய கமலஹாசனை பற்றி, ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கமலஹாசனை பற்றி ஒரு கவிதை இன்றைக்கி பதவியேற்றதற்கு எழுதியிருக்கிறார் மீட்டு கவிஞர் வைரமுத்து அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக பதிவு செய்யும். அடுத்தது வழக்கறிஞர் நீதிபதி மோதல் மதுரையில். அதை நீங்கள் நல்லா கேட்கணும். இடையில் அரசியல் பேசும்போது நீதித்துறையில் நடக்கிற அரசியலையும் சொல்லணும்ல. அங்கே வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரான். இவர் நீதிபதி சாமிநாதன், அவர் மேலே புகார் கொடுத்துட்டார் எங்கே உச்ச நீதிமன்றத்தில். எப்படின்னா, இவர் ஜாதியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறார். யார்? சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டார். தீர்ப்பு இது புகார் கொடுத்ததோட விடலை, இவர் இதெல்லாம் சமூக வலைதளங்களில் போடுறாரு. இதை பற்றி புகார் கொடுத்ததை பற்றி மற்றவங்களும் போடுறாங்க. அன்றைக்கி சாமிநாதன் அவர் நீதியரசர் சாமிநாதன் பெஞ்சில் மதுரையில் வழக்கு வந்தது. இதே இவர் வாஞ்சிநாதன் நல்ல பேரை போய் இந்த மாதிரி ஆளுங்க கெட்டிச்சவராகிட்டு, வாஞ்சிநாதன்கிறது பெரிய தேசபக்தர், இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன் பேர் வச்சுட்டு பேரையை கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுல உருப்படியான நீதிபதி அவர். யார் பேர் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? வழக்கறிஞர்னா நீ செய்கிறதெல்லாம் ரைட்டாக. நாங்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் அநியாயம் அக்கிரமம் அயோக்கியத்தனத்துக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். நல்லவனாக இருக்கணும், செய்கிறதுல நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், அவன்தான் உண்மையான வழக்கறிஞர். அப்படிப்பட்டவங்களை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் சாமிநாதன் வரும்போது கேட்டிருக்காரு, நான் ஜாதியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? சமூக வலைதளங்களில் ஏன் பதிவிடுறீங்க? நான் உண்மையிலே ஜாதியின் அடிப்படையில் கொடுக்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்டார். குதிச்சுட்டான் ஒரு பெரிய குரூப்பே. ஒரு 9 நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சாமிநாதன் எப்படி கேட்கலாம்? 9 நீதிபதியில் மற்ற 8 பேர் ஒன்றும் சர்ச்சைக்குரியவங்க இல்லை. ஆனால் முதல்ல கேட்டு இருக்கிறது யார்? நம்மால் ஜெய்பீம்னு ஊரை ஏமாத்தினார்ல. ஜெய்பீமில் இவர் தான் என்ன சாதிச்சாருன்னு ஊரை ஏமாற்றி சூர்யா ஒரு கதையை எடுத்து இவர் தான் சாதிச்சாருன்னு ஊரை ஏமாற்றி படம் எடுத்தாங்களே அந்த சந்துரு. இப்போ அவர் திமுக மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். எதை எடுத்தாலும் திமுகவுக்கு. ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளுக்கெல்லாம் ஆஜரானவர். அவர் ஜெய்பீமில் ஹீரோவாக தெரிச்சார் சூர்யா. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் சாமிநாதன் அந்த மாதிரி கேட்டுருக்கக்கூடாது. உங்களை மாதிரியா ஏற்கனவே சந்துரு அந்த ஹைகோர்ட்டையும் குட்டிச்சவர் ஆக்கினாலும் நீங்கள் உயர் கனம் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொன்ன இவங்ககிட்ட அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, சந்துருன்னு கூப்பிடுப்பான்னு வழக்கறிஞருக்கு இதையே குட்டிச்சவராக்கி நீதிமன்றத்தின் மாண்பையை கெடுத்தாலும் நீங்கள். இவங்க திமுக தான் மாவட்ட செயலாளர்லாம் உடனே அந்த வழக்கறிஞருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
இன்னும் ஒரு 7-8 நீதிபதிகள் பண்ணுறாங்க. அதில் நல்ல நீதிபதிகள் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா வழக்கறிஞரை எல்லாம் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்காங்க. இப்போ திமுக அரசாங்கம் ஆட்சி நடக்குது, ஏதாச்சும் கமிஷன் போட்டாங்கன்னா அதுக்கு இவங்களெல்லாம் தலைவராக போட்டாங்கன்னா ஒரு வருஷம் அப்படியே அரசாங்க சம்பளம் அப்படி ஓடணும். அதுக்காக ஒரு சுயநலத்தில் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுறதுன்னா நியாயம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சாமிநாதன் அவர்கள் ஜாதி பார்த்தெல்லாம் கொடுக்குறவர் இல்லை, மனசாட்சி பார்த்து கொடுக்குறவர். சவுக்கு சங்கர் அவரை அவமானப்படுத்தி எழுதினார். ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவே தீர்ப்பு கொடுத்தவர் இந்த சுவாமிநாதன்கிற நீதியரசர். அப்போ என்ன ஜாதியை பார்த்தா கொடுத்தாரு? நீதிபதிகளையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் விமர்சனம் செய்யலாம்னு சொன்னாள் மனசாட்சி உள்ள ஒரு நீதியரசர். மற்றவங்கன்னா கோவப்படுவாங்க, நான் எழுதின தீர்ப்பை விமர்சனம் செஞ்சார். அவர் சொன்னார், எங்கள் தீர்ப்புகளை நீங்கள் விமர்சனம் செய்யலாம். இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல ஹைகோர்ட்டில் நீதிபதிகள். இதே திமுகவுக்கு சார்பான நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் இதே அந்தந்த ஜாதியின் அடிப்படையில் அந்தந்த ஜாதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு சார்பாக நீதிபதி தீர்ப்புகளை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இன்னும் ஒரு சில பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன் இங்கே இருக்கிற ஒரு மதுரையில் இருக்கார் வாஞ்சிநாதன், வாங்கலை வா என்கிட்ட விவாதத்துக்கு வாங்க, லிஸ்ட்டு கொடுக்குறேன், ஜாதி பார்த்து தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகள் யாருன்னு லிஸ்ட்டை கொடுக்குறேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நல்ல நீதிபதிகளை அவர் நீதியை கொடுத்துட்டா பிராமணன் நீதி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு பூரா அந்த ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சுப்பா, பிராமணன் அவ்வளோதான். அவன் நல்ல தீர்ப்பு கொடுத்தாலுமே ஜாதிகளை கொடுக்குறான். யோகி எங்கே நீங்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்குன்னு போடுவீங்க, திமுகவுக்கு ஆதரவாக போடுவீங்க. அதிமுக, பிஜேபி எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிறேன், இதில் சுவாமிநாதன் நீதியரசருக்குத்தான் நாம் ஆதரவாக இருக்கணும். எங்கள் இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. அவர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நாம் நீதியரசர் சாமிநாதனுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இவர்களெல்லாம் சுய லாபத்துக்காக குளிர் காய்பவர்கள். இவங்க வாஞ்சிநாதன் போன்றவர்கள் அந்த பழப்பு பழைக்காதீங்க. ஒழுங்காக அந்த தகுதியின் அடிப்படையில் போய் பேசுங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சாதகமாயிட்டா, பிராமணர்களுக்கு சாதகமானால் அவரே ஜாதி பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு. அதனால் பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, சாமிநாதன்கிற ஒரு நல்ல நீதிபதி, நல்ல திறமையான நீதிபதி, நியாயமான நீதிபதி, எப்போவுமே கடவுள் பக்தி உள்ளவர், எப்போவுமே விபூதி அணிஞ்சு இதை அணிஞ்சு எல்லாம் கோர்ட்டுக்கு வருவார், மனசாட்சிக்கு பயந்தவர். இவன் பூரா வந்துக்கிட்டு சாமியை செருப்பால் அடித்தவன் குரூப், இவன்லாம் நாசிங்க. விபூதி வச்சுருந்தாலே உனக்கு பிடிக்காது, அதனால தான் இவன் எதிர்க்கிறான். நாசிகன் ஒரு ஆன்மீக ஜட்ஜை எதிர்க்கிறார்கள். இதுதான், இல்லை ஜாதி இது எதுவும் இல்லை. ஆன்மீக ஒரு நீதிபதியை நாசிக கூட்டத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் எதிர்க்கிறது அப்படிங்கிறது. அந்த பொழப்பை பிழைக்காதீங்கன்னு சொல்கிறேன் இவங்களுக்கு. இந்த வாஞ்சிநாதன் போன்ற வக்கீலுக்கு இந்த பொழப்பை பிழைக்காதீங்க. நீங்கள் நடத்துகிற போராட்டத்தில் 4 வக்கீல் நிற்கிறாங்க, எத்தனை பேர் நிற்கிறான்? அதனால் இந்த விஷயத்தில் நீதியரசர் சாமிநாதன் அவர்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண. ஜாதியை பார்க்காதீங்க, சாமிநாதன் பிராமினெல்லாம் பார்க்காதீங்க. நேர்மையாக தீர்ப்பு கொடுக்குறவர் நல்ல மனுஷன், பக்திமான். இவன் பூரன் செருப்பால் அடித்த வேலை, அதனாலே இவன் பூரா அவருக்கு எதிராக இதை குரலை ஒழிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.